18 கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்க் காணுமா. 20ஆம் தேதி போய் இவங்க ஃபைல்ஸ் எடுக்கணும்னு போய் தேடி பார்த்தா இப்போ எதுவுமே ஆக்சஸ் ஆகலை. 16, 17 அந்த சனி ஞாயிறு 2 நாளும் யாரோ வெளியிலிருந்து வந்து ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உள்ளுக்குள்ள ஊழியர்கள் நட்போடு பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு யாரோ ஒருவர் சின்ன லெவல்ல பிடிச்சிருக்காங்க. அவரை விசாரிக்கும் பொழுது செந்தில் பாலாஜி பேரை சொன்னார்னா அவரை நோக்கி கூட இது செல்லலாம். டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அது கிரிமினல் ரெக்கார்டாக வரும். 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் கிடைக்கும். கடந்த 5 to 10 ஆண்டுக்குள்ள நடந்த அத்தனை டெண்டர் விஷயங்களும் அதுல இருக்கு. பெரும்பாலான அரசு ஊழியர்கள் திமுக ஆதரவோடு தான் இருப்பாங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தலைமை மின்வாரியத்துல கிட்டத்தட்ட 18 ஹார்ட் டிஸ்க் கிட்ட காணாம போயிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. யார் இதை எடுத்திருப்பாங்க, எப்படி காணாம போயிருக்கோம்? இதற்கு சில நாள் முன்னாடி தான் நிர்மல்குமார் அவர்களும் போயிட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அவர் போன சில நாட்களே இது நடந்திருக்கு. என்ன பின்னணி சார்? இல்ல, விஜய் பதவி ஏற்றது 10ஆம் தேதி. 10ஆம் தேதி பதவியேற்றப்பயே அவரோடு வேறு 9 அமைச்சர்கள் கேட்டுறாங்க. பட் அவங்க யாருக்கும் என்னென்ன போஸ்ட்னு சொல்லலை. 15ஆம் தேதி ஈவினிங் வாக்கில் நிர்மல்குமார் மின்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் வந்தது. 15ஆம் தேதியோ இல்லை 16ஆம் தேதி பேட்டி கொடுத்தப்ப இந்த துறையில் ஊழல்கள் செய்தவர்கள் அடியோட எல்லா டெண்டர்களும் செக் பண்ணிட்டு மறு டெண்டர் போடுவோம், இல்லை ஊழல் செய்தவர்கள் தப்பிக்க முடியாதுன்னு பேட்டி கொடுத்தாங்க. 16, 17 சனி ஞாயிறு. ஸோ இபியுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஸ்பென்சருக்கு பக்கத்தில் இருக்கிற இதில் போனீங்கன்னால் அதுலேருந்து ரைட் எடுத்து அப்படியே நேராக உங்களுக்கு கெய்டி தியேட்டருக்கு வரத்துக்கு பேக் சைடு அப்படியே கூவத்தை ஒட்டினா மாதிரி வரும். அங்கே 10 மாடி பில்டிங். அதில் ஃப்ளோர் நம்பர் 5, 7, 8, 10 4 ஃப்ளோரில் இது இப்போ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம பாஷையில் சொன்னால் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ அவங்க இதில் இருந்த 18 கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்க் காணுமா. 20ஆம் தேதி போய் இவங்க ஃபைல்ஸ் எடுக்கணும்னு போய் தேடி பார்த்தா இப்போ எதுவுமே ஆக்சஸ் ஆகலை. என்னன்னு பார்த்தா ஹார்ட் டிஸ்கே கழட்டி இருக்கு அப்படின்றாங்க. ஸோ என்னைக்கு எடுத்திருக்கலாம், ஏன்னா அதுக்கு அடுத்து 19 18 மண்டேலேருந்து ஒர்க் பண்ணுது. ஸோ 16, 17 அந்த சனி ஞாயிறு 2 நாளும் யாரோ வெளியிலிருந்து வந்து ஹார்ட் டிஸ்க் எடுத்துருக்கலாம். அப்புறமா ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்தா யாருமே போய் எம்டிகிட்டையோ இல்லை அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற விஜிலன்ஸ்கிட்டயோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா. அதன் பிறகு செய்தி கொஞ்சம் லீக் ஆகி டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் 18ங்கிறாங்க. இன்னும் அதிகம் கூட போகலாங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்திப்படி குறைந்தபட்சம் 18 ஹார்ட் டிஸ்க்கள் தொலைஞ்சிருக்கு. இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொருள் வந்து இது 3 விதமான பொருள்கள். ஒன்று கரண்ட் தயாரிக்கிறதுக்கு நிலக்கரி, இன்னொன்று ஷார்ட்டேஜ் வந்தால் கரண்ட் வாங்கணும். இப்போ சாயந்தரம் 6லேருந்து 10 மணி வரைக்கும் எல்லார் வீட்லேயும் லைட்டு ஃபேன் எல்லாம் ஓடும். இது பீக் ஹவர். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய டிமாண்டு 22,000 மெகாவாட். பட் தமிழ்நாட்டுடைய ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் 15,000 தான். ஸோ சென்ட்ரல்கிட்டருந்து சென்ட்ரல் கிரிட்டில் வாங்குவோம். அது ஒரு 3,000, 4,000 வரும். மீதி ஷார்ட்டேஜுக்கு எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து ஸ்பாட் மார்க்கெட்லேருந்து வாங்குவாங்க. அது 20 ரூபா யூனிட் வரும். உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் 5 ரூபா இல்லை கமர்ஷியல் 8 ரூபாய்க்கு வாங்கினாலும் அவங்க 20 ரூபாய்க்கெல்லாம் வாங்கினாங்கன்னு சொல்லி 2021 யூனியனும் அன்புமணி ராமதாஸும் பல்வேறு ஆதாரங்களோடு கூட்டினாங்க. இப்போ 20 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா தயாரிக்கிறவனுக்கு 4 ரூபாய், 20 ரூபாய்க்கு வாங்குறான்னா என்ன ஆகும்? நடுவில் பார்ட்டி ஃபண்டுன்னு போகும். அதுக்கு அடுத்தது நிலக்கரி. நம்ம ஏற்கனவே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள நிலக்கரி பேசியிருக்கோம். அதாவது கரிக்கு வந்து நம்ம தமிழில் லிக்னைட்னு சொல்லி இதில் கிடைக்கிறதுக்கு பேர் இது புகைமிகு நிலக்கரிங்கிறதுக்கு பேர் லிக்னைட். நிறைய புகை வரும், அனல் கம்மியாக வரும். அதே இந்தோனேஷியா போன்ற இடங்கள்லேருந்து வாங்கினீங்கன்னா இது நிறைய நெருப்பு தணல் வரும், புகை கம்மியாக இருக்கும். அதை போட்டு எரிச்சிங்கன்னா நிறைய கரண்ட்டு தயாரிக்க முடியும். திரு செந்தில் பாலாஜி 2021 பதவி ஏற்றவுடனே ஒரு பேட்டியில் இவர் எப்படி ஊழல் டிரான்ஸ்ஃபார்மர்னு பேசினாரோ அவர் ஒரு பேட்டி கொடுத்தப்ப 2.28 லட்சம் டன் நிலக்கரியை காணவில்லை அப்படின்னாரு. ஒரு டன்னுன்னா 1000 கிலோ. அப்போ 2.28 லட்சம்னா 2.25 கோடி கிலோ நிலக்கரியை காணவில்லை அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ இந்தோனேஷியாவில் கிடைக்கிற கறி ரஃபா 4000 to 5000 கிலோ கேலரி வரும். ஆனால் 6000க்கு மேலே போனால் தான் நல்லா அனல் கிடைக்கிறது. ஸோ இவங்க டெண்டரில் போடுறப்பயே பாதி இந்திய கறி இது புகை அதிகமாக இருக்கும், பாதி இந்தோனேஷியா இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வாங்குறது ஹை குவாலிட்டின்னு ரேட்டு போட வேண்டியது.
ஆனால் அங்கேருந்து வரதும் லோ குவாலிட்டியில் வாங்கினா அதிகமான கரியை எரிச்சா காண போகுது. ஸோ பட் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேட்டி கொடுத்தார், அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே வரல. ஸோ இப்போ இந்த நிலக்கரி ஊழலில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இடிஏ ஸ்டார் குழுமம் திமுகவுக்கு மிகவும் நெருக்கமான அந்த குழுமம் கோலண்ட் ஆயில்ங்கிற கம்பெனியை சேர்ந்த புகாரி என்பவர், அவர் உங்களுக்கு 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார் இடி. அவங்க 478 கோடிக்கு இந்த மாதிரி தவறான நிலக்கரி இது பண்ணாங்க. பட் அந்த வழக்கில் ஆதாரங்களோடு நிரூபிக்கவில்லைன்னு டெல்லி ஹைகோர்ட் விடுதலை பண்ணிடுச்சு. ஆனா இந்த அதே மாதிரி 2016-18 காலத்தில் அதானி குழுமம் 3000 கோடிக்கு இதே மாதிரி ஏமாத்திருக்கு. அதாவது அதானியுடையது எப்படின்னா, இந்தோனேஷியாவிலேருந்து கப்பல் வருது, இங்கிருந்து இந்தியாவுக்கு வருது. இந்தோனேஷியாவில் கப்பல் கரியை ஏற்றிட்டு நாங்கள் ஏற்றின கரியுடைய கிலோ கேலரிஃபிக் மதிப்பு 4600ன்னு அவன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான் அந்த கப்பலில் வந்தப்ப. இங்கே இந்தியாவுக்கு வந்தோன்னா அந்த ரசீது அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை தூக்கி போட்டுட்டு இவங்க 6000ன்னு பில்லு போட்டிருக்காங்க. அதே கப்பல் அதே கறி இங்கே இறங்குறப்ப இது 4000, இங்கே ஏத்துறப்ப இது இப்படி ஏமாத்தினது அதானி 3000 கோடி ஏமாத்திருக்காரு. ஆனா சார் இங்க இத்தனை ஆர்டிஸ்ட்கள் காணாம போயிருக்கேன், இங்க ஆர்டிஸ்ட்கள் காணாம போயிருக்கு. ஆனா இதுல என்ன ஆவணங்கள் இருந்துச்சு? அதுதான் சொல்றேன். இது போன்ற விஷயங்கள். இன்னொன்னு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இந்த ட்ரைபாட்ல இது ஸ்க்ரூ போயிடுச்சு, அது போயிடுச்சுன்னா வேணும்னு சொன்னா இன்னொரு ட்ரைபாட் வாங்கணும், ஒரு 18,000 ஆகும், 12,000 ஆகும். நீங்க ஒரு இண்டென்ட்னு போடணும். பெரிய கம்பெனியாக இருந்தால் பர்ச்சேஸ் இண்டென்ட்னு போடணும். அப்ப அதுலயே உங்க பட்ஜெட்டையும் சொல்லணும். ஆச்சா, இந்த வருஷம் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம், அதில் இவ்வளவு செலவாகும்னு கொடுக்கணும். ஸோ கீழே இருந்து ஒரு மேட்டூர் தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், தூத்துக்குடி பவர் பிளான்ட், எந்தெந்த பவர் பிளான்ட்லேருந்து இண்டென்ட் வந்திருக்கும், அந்த இண்டென்ட்டை பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு டெண்டர் போடணும். ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜ்லேயும் அது எவ்வளோ ஆகும்னு பட்ஜெட் இருக்கும். ஆனால் 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ஆதாரம். இண்டென்ட் போடுறவன் உங்களுக்கு இதோட ட்ரைபாடுடைய ரேட்டு தெரியும். சரியா? நீங்கள் 12,000 ஆகுன்றீங்க. கூகுளில் சர்ச் பண்ணால் 12லேருந்து 18க்கு 2-3 குவாலிட்டி இருக்குது. ஆனால் இவங்க 12,000 ரூபா பொருளை 40,000 ரூபாய்க்கு வாங்கினா என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். இண்டென்ட் போட்டதுலேருந்து, டெண்டர் போட்டதுலேருந்து, எவ்வளோ ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க, எப்படி சப்ளை பண்ணாங்க, எல்லாமே. அதாவது ரகசிய டெண்டர் ஆவணங்கள் இருக்கும். ரகசியம் அஃபிஷியல் டெண்டர் ஆவணங்கள். இது மேட்டூர் தெர்மல்லேருந்து இந்த பொருள் வாங்குங்கன்னு சொன்னாங்க, தூத்துக்குடி தெர்மல்லேருந்து இதை வாங்க சொன்னாங்க. இந்த இண்டென்ட்டு பர்ச்சேஸ் ப்ரொசீஜர், பர்ச்சேஸ் ஆர்டர், சப்ளை பண்ண செலான்ஸ், பில்லு, இது எல்லாமே அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. ஆனா இதை யார் சார் எடுத்திருப்பாங்க? இதுல யார் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எப்பயுமே ஆட்சி மாறினால் கடைசி ஒரு வாரத்துல ஃபைல்ஸ் எரிஞ்சு போச்சுன்ற மாதிரி வரும். கிட்டத்தட்ட நம்மளே கூட பேசியிருக்கோம். இதுல இருந்து கவர்னர் அவர்கள் அட்வைஸ் கொடுத்தார் சீஃப் செக்ரட்டரியில, எதுவும் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டயத்துல எதுவும் ஆல. பட் இன்னொன்னு சொன்னா, பிப்ரவரி மாதமே விஜயபாஸ்கர் அவர் பேர்ல ஒரு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க. ஏனால் அந்த எஃப்ஐஆர் அவர் வேல்ஸ் குழுமத்தோடு அவர் ஏதோ லஞ்சம் வாங்கினார்னு வழக்கில் வேல்ஸ் குழுமம், ஜி ஸ்கொயரும், இவர் சபரீசனும் இங்கே இன்வால்வ்ன்றப்ப அந்த கேஸை அவங்க மூடினாங்க திமுக. ஸோ எஃப்ஐஆர் இருந்தால் தானே சபரீசனை தொடருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த ஃபைல்ஸை எடுத்தா யாருக்கு லாபம்? கடந்த 5 to 10 ஆண்டுக்குள்ள நடந்த அத்தனை டெண்டர் விஷயங்களும் அதுல இருக்குது. ஸோ நிலக்கரியை இப்போ நீங்கள் 6000 கிலோ கேலரிஸ் வாங்கணும்னா கிலோ 10 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு கறி. இது 4800 ரூபான்னா 6 ரூபா தான் வரும். 6 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா நடுவில் 4 ரூபாய்க்கு 3 ரூபா யாருக்கோ போயிருக்கும் பார்ட்டி ஃபண்டுன்னு. அதே மாதிரி இது 4 ரூபா கரண்ட்டை 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது மாதிரி ஒரு பொருள், டயரு, இது ஒரு பொருள்லையும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 80,000 கோடி ரூபாய்க்கு இபில பர்ச்சேஸ் இருக்கு. ஆனா இந்த 5 வருஷத்துல 4 லட்சம் கோடி. அதுல ஒரு 10% வச்சாலே 40,000 கோடி சில பல பாக்கெட்டுக்கு போயிருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் திருட்டு வழக்குல யார் சம்பந்தப்பட்டிருக்கா? அந்த பீரியட்ல யார் யார் அமைச்சர்கள் கடைசியாக இருந்த 5 வருஷத்துல முதல் 2 வருஷத்துக்கு மேல செந்தில் பாலாஜி இருந்தார். அவர் ஜெயிலில் இருந்தப்ப அவருக்கு பதிலாக இவர் நினைக்கிறேன் தங்கம் தென்னரசு இருந்தார் நினைக்கிறேன். அதன் பிறகு திருப்பி அவர் ராஜினாமா பண்ணப்போ அவர்கிட்ட தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாவிட்டாலும் அவர் மூலமாக தான் டீலிங் நடக்குது அப்படின்னாங்க. கலை என்ற ஒரு பர்ச்சேஸ் அதிமுக பீரியட்ல சஸ்பெண்ட் ஆனவர் இவர் பீரியட்ல மீண்டும் போட்டு இவருடைய வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அத்தனையும் பண்ணார்னு சொல்லி அரப்பூர் ஜெயராமன் சொல்வார். ஸோ மிக அதிக அளவில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குமா? பட் அதை தாண்டி
பல நேரங்களில் கீழ்மட்ட அதிகாரிகளும் பல்வேறு ஊழல்கள் செஞ்சிருக்கலாம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இதை கொண்டு போய் சிந்தாதிரிபேட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. டிவிஎஸ்சி கொடுத்தா உங்க அலுவலகத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னா அந்த ஃப்ளோர்ல இருக்கிற எந்த சிசிடிவியும் 5 வருஷமா வேலை செய்யலையா? எங்க பிளாட்ல ஒரு சின்ன தகராறு நடந்துச்சுமா, 2 பேர் யாரோ கையை நீட்டினாங்கன்னு கம்ப்ளைண்ட், ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப ஏன் சிசிடிவி வைக்கலன்னு எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல இது பண்ணாங்க. என்ன 10 பேர் 10 வீடு புழங்குற இடத்துல ஒரு சிசிடிவி வைக்கலையான்னு. இப்ப பல ஆயிரம் கோடி டெண்டர் நடக்கிற ஆஃபீஸ்ல எப்படி இல்லைன்னு தெரியல. அப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாதனால அவங்க தப்பிக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு அந்த ரோட்ல உதாரணமாக கன்னிமரா ஹோட்டல் கைத்தாப்புல அந்த திரும்புற இடமா கைத்திராஜ் காலேஜும் கன்னிமரா பக்கத்துல அந்த இது கிட்ட போகும். அங்க இருந்து நீங்க இந்த பக்கம் கெய்தி தியேட்டர் போய் ஜாயின் ஆகிற வேலஸ் ரோட நம்ம பேர் அந்த ரோடு கிட்ட வேற கடைகள்ல வேற காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அன்னைக்கு எத்தனை கார் வந்துச்சு, எத்தனை பைக் வந்துச்சுன்னு பார்க்கலாம். இதை தாண்டி ஒரு ஹார்ட் டிஸ்கை கழட்டி எடுக்கணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் ஆகும். அப்போ 18-20 ஹார்ட் டிஸ்க்குன்னு சொன்னால் 2 நாள் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நேரத்தில் அந்த நபர்கள் ஃபோன் பேசி இருந்தால் அது அந்த இதில் நம்ம கால் இது மொபைல் இதை வச்சு ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். இவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றீங்க, அங்க ஊழியர்கள் யாருமே இல்லையா, யாருமே பார்க்கலையா? ஊழியர்கள் நட்பு இல்லாம இது நடக்கவே முடியாதுமா. ஏன்னா குறிப்பாக உள்ளுக்குள்ள ஊழியர்கள் நட்போடு பண்ணியிருக்காங்க. சரி, பெரும்பாலான அரசு ஊழியர்கள் திமுக ஆதரவோடு தான் இருப்பாங்க. அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க மூலமாக சம்பாதிச்சிருப்பாங்க, அவங்க இவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ உதவி பண்ணியிருக்கலாம். அந்த விசுவாசத்தை அந்த விசுவாசத்தை காட்டி தான் கண்டிப்பாக எடுக்கப்பட்டிருக்கும். அதுல என்ன டாக்குமெண்ட் இருந்தாலும் பெரும்பாலும் கடந்த 5 வருஷம் இல்லை அதுக்கு கொஞ்சம் ஒரு 1-2 வருஷம் முன்னாடினால் பெருமளவில் செந்தில் பாலாஜி காலத்துடைய விஷயங்கள் தான் அதுல இருக்கும். அதுக்கு முன்னாடி தங்கமணி காலம் சிலது இருக்கலாம். ஸோ இதுல டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது கிரிமினல் ரெக்கார்டாக வரும். 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் கிடைக்கும். அது சில நேரங்களில் தப்பை விட தப்பை மறைக்கிறது பெரிய குற்றமாக பார்க்க முடியும். ஸோ இவங்க தெளிவாக இதை பண்ணியிருக்காங்க. இப்போ அது எங்கே இருக்குது, அதை டெஸ்ட்ராயே பண்ணிட்டாங்களா, அழிச்சிட்டாங்களா, இல்லை இப்போ இன்டென்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. மேட்டூர் தெர்மல்லேருந்து ஆர்டர் போட்டாங்கன்னா மேட்டூர் தெர்மல் அவங்ககிட்ட அந்த ரெக்கார்டு இருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். பட் டைம் ஆகும். இப்போ ஹார்ட் டிஸ்க் மாத்திரம்தான் போயிருக்கா, சாஃப்ட் ஃபைலையும் எடுத்திருக்காங்களா, ஃபைல்ஸில் பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பாங்க. எதுவுமே ஹார்ட் டிஸ்கில் மாத்திரம் இருக்காது, எல்லாமே பிரிண்ட் லெட்டர் அனுப்பிச்சா அதோடைய காப்பிகள் இருக்கும். எல்லாமே பார்த்தால் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு 80,000 கோடிக்கு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் நடக்கிறது ஈபியில். அப்போ அதில் 10%னா 5 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி. ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. இது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், யார் வேணாலும் இருக்கலாம். இப்பொழுது இருக்கும் அதிகாரிகள் யார் பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ டெஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் சிபிஐக்கு அனுப்பிச்சாச்சுன்னு திரு நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். ஸோ செந்தில் பாலாஜிக்கு தொடர்பை யாரோ ஒருவர் சின்ன லெவலில் பிடிச்சிருக்காங்கன்னு வந்திருக்கு இன்னைக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்த தகவல், அவரை விசாரிக்கும் பொழுது செந்தில் பாலாஜி பேரை சொன்னார்னா அவரை போய் கேட்குறோம், அவரை பிடிக்கிறோன்னா அவரை நோக்கி கூட இது செல்லலாம். பட் அந்த அளவுக்கு போகுமான்னு நமக்கு தெரியவில்லை. ஸோ திமுகவிற்கு இது மிகப்பெரிய சிக்கலை தரும். அப்போ இதுல தாவேக்கால இன்னும் திமுகவின் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க இன்னும் அந்த உளவு வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதை முதல்ல தாவேக்கா களை எடுத்தாதான் அடுத்த படிக்க போகும். கண்டிப்பாக எப்பயுமே இப்போ நீங்க இந்த ஆஃபீஸ்ல உங்களை சேர்த்த ஃப்ரெண்டு, உங்களுக்கு லீவ் போடுறதுக்கு உதவினவங்க, அப்படி இப்படின்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வீட்டுக்கு எனக்கு பார்த்துக்கிட்டாங்க பழைய ஆஃபீஸ்லன்னு அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ண உதவிகள், தொடர்புகள், அது தவிர ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக தாவேக்கா இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பழைய டெண்டர் போடுறப்பயே கூட இன்னைக்கு கூட தினமலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய அதிகாரிகள் இன்னும் லஞ்சம் வாங்குறாங்க. சில டெண்டர்கள் கேன்சல் பண்ணாலும் பப்ளிக் செக்டர் டெண்டர் கேன்சல் பண்ணாமல் அதெல்லாம் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு இன்னைக்கு தினமலரில் கூட இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த விஷயம் 18 ஹார்ட் டிஸ்க்குங்கிற 18க்கு மேலே கூட போகலான்றாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் விஷயம் இன்னும் தெளிவாக விசாரித்து யார் பாதிப்புன்னு போனால் கடைசியில் அது முன்னாள் அமைச்சர் வரைக்கும் செல்வதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக சார், இந்த வழக்கு எப்படி போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம் இது போன்ற பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.